கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த புதிய நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாய் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த யோவான் 1 அதிகாரம் 29-30 வசனம். கர்த்தர் வருகிறார், மாரநாதா. ஆண்டவர் இயேசுவே வாரும். மாரநாதா என்ற கிரேக்க வார்த்தை அரமேய மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. இயேசுவை ஆண்டவராக வழிபட்ட கொரிந்து திருச்சபை மக்களின் நாவுகளில் அவரது நாமம் இருந்தது. ஆனால் அவர்கள் அன்பில்லாதவர்களாய், கடவுளது கட்டளைகள், பிரமாணங்கள் போன்றவற்றை நேசிக்காமல் வாழ்ந்து வந்தனர். அவரில் அன்பு கூறாதவர்கள் அவருக்கு உண்மையான விசுவாசிகளாக இருக்க முடியாது. அன்புள்ளவன் கடவுளால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பு கூறுகிறவர்களிடத்தில் அவருடைய கிருபையும் உண்டாயிருக்கும். எபேசியர் 6 அதிகாரம் 24 வசனம். அன்பிற்கு காரணகர்த்தராகிய உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை அன்பை அறியாமல் மாய்மாலமாய் வாழுகின்றவர்கள் ஆண்டவர் இயேசுவே வாரும், வந்து அவர்களை நியாயம் விசாரியும் என்று ஆண்டவரை அழைத்தனர். மேலும் கர்த்தர் அன்பற்ற மக்களை தண்டிக்கும்படி வருவாராக, தள்ளப்படுவோருக்கும் தள்ளப்பட்டவர்களுக்கும் வந்து அவர்களை நியாயம் தீர்த்து தண்டனைக்குட்படுத்தும் என்றும் வேண்டிக் கொண்டனர். இது ஆதி திருச்சபையின் இடைவிடாமல் இருந்த வேண்டுதலாகவே இருந்தது. மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 22:20 வசனம். அவனவனுடைய கிரியைக்கு தக்கதாக நான் அளிக்கும் பலன் என்னுடனே கூட இருக்கிறது போன்ற திருமறையின் முழுமையான செய்திகள் இந்த காரியங்களை உறுதிப்படுத்துகின்றது. நமது கிறிஸ்தவ வாழ்வில் அன்புடையவர்களாய் ஒவ்வொரு வேளையிலும் நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். கடவுளை நம்மிடத்திலே வந்து நம்மோடு கூட உறவாடும்படி, அவருக்கு பிரியமானவைகளை செய்யும்படி அவரை அழைக்க நாம் நம்மை ஆயத்தம் செய்வோம். தேவன் தாமே நாம் அன்புள்ளவர்களாய் இருக்க, நம்மோடு கூட இருப்பவர்களும் அன்புள்ளவர்களாய், கடவுளுக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ ஆண்டவரை அழைப்போம். அவர் நம்மத்தில் வந்து நம்மோடு உறவாடி நம்முடைய தேவைகளை சந்திப்பாராக. கடவுளை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் கடவுளே, ஆண்டவரே வாரும், எங்கள் மத்தியிலே நீர் வந்து உறவாடும், எங்களோடு கூட இடைப்படும் ஆண்டவரே. எங்களை அன்புள்ளவர்களாய், அநேக மக்களை அன்புள்ளவர்களாய் மாற்ற, நாங்களும் அன்புள்ளவர்களாய் வாழ, உமக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ இந்த நாளிலும் கூட இந்த செய்தி இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவியாக இருக்கும்படி மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.